நீங்கள் கடலூரை சேர்ந்தவராக இருந்தால் அல்லது கடலூர் நகரின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று வந்திருந்தால் அங்கு குண்டுப்பலவாடி, குண்டுசாவடி, நத்தவழி குண்டுசாலை, செம்மண்டலம் குண்டுசாலை என நகரில் சில பகுதிகளின் பெயர்களுடன் குண்டு ஒட்டிக் கொண்டிருப்பதை பார்த்திருக்க கூடும். அவையெல்லாம் சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் இப்படி அழைக்கப்படுகிறதோ என்று கூட சிலர் நினைப்பர். அதென்ன ஏரியா பெயர்களுடன் குண்டு ஒட்டிக் கொண்டிருக்கிறது என்று எப்போதாவது நினைத்ததுண்டா? ஆனால் இதற்கு பின்னால் ஒரு பெரிய வரலாற்று செய்தியே அடங்கியிருக்கிறது. இதில் குண்டு குண்டு என்று வருவதெல்லாம் அசல் குண்டுகள். அவையெல்லாம் பீரங்கி குண்டு. என்ன பீரங்கி குண்டா? கடலூரில் போர் நடந்ததா என்ன? மேலே குறிப்பிட்ட இந்த இடங்களிலெல்லாம் பீரங்கி குண்டுகள் விழுந்தது உண்மை. ஆனால் நடந்தது போர் அல்ல, சொத்து விற்பனை. என்ன? அதற்கெல்லாமா குண்டுகளை வீசுவார்கள்? வியப்பாக இருக்கிறதா? வீசியிருக்கிறார்கள். விற்கப்பட்டது ஒரு கோட்டை. அதை வாங்கியதோ ஒரு வினோதமான முறையில். அந்த கோட்டையின் பெயர் புனித டேவிட் கோட்டை. அதனை வாங்கியவர்கள் ஆங்கிலேயர்கள். என்ன நடந்தது என்பதை அறிய தற்போதும் கடலூரின் புகழ்மிக்க வெள்ளை கடற்கரையின் அருகே சிதிலமடைந்த நிலையில் இருக்கிற புனித டேவிட் கோட்டையின் வரலாற்றை அறிவது அவசியம். வாங்க உள்ள போகலாம். நிறைய சுவாரஸ்யங்கள் உள்ளது. சுற்றுப்புறத்தில் கடிலம் ஆற்றின் மீது அமைந்துள்ள செயின்ட் டேவிட் கோட்டையின் இடிபாடுகள் அங்கே உள்ளன. இது ஒரு பரபரப்பான வரலாற்றை கொண்டுள்ளது. தமிழ்நாட்டு வியாபாரிகளால் முதலில் கட்டப்பட்ட சிறிய கோட்டையாக இருந்ததை 1677 சிவாஜி செஞ்சியை கைப்பற்றிய பிறகு மராட்டியர்களின் கைகளில் விழுந்தது. அவர்களிடமிருந்து 1690 ஆங்கிலேயர்களால் வாங்கப்பட்டது. கடலூர் தேவனாம்பட்டினம் கோட்டை, புனித டேவிட் கோட்டை என்பது பலரும் நினைப்பது போல் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது அல்ல. முதலில் அது தமிழ் வணிகரால் கட்டப்பட்டு பின்பு டச்சுக்காரர்கள் வாங்கி விரிவுபடுத்தினர். அந்த கோட்டையின் ஆதி பெயர் தேவனாம்பட்டினம் கோட்டைதான். சொல்லப்போனால் கடற்கரையில் கட்டப்பட்ட அனைத்து கோட்டைகளும் பட்டினம்தான். அதாவது நெய்தல் நிலக்கடல் வணிகர்கள் வாழ்ந்த இடம். ஆனால் சொல்ல ஆள் இல்லை. இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் தங்களின் வணிகத்தை தொடங்கியிருந்த டச்சுக்காரர்கள் வங்காள விரிகுடாவில் நுழையும் எண்ணத்துடன் செஞ்சி அரசர் கிருஷ்ணப்ப நாயக்கரை அணுகினர். நவம்பர் 1608 தேதி செஞ்சி நாயக்கரும் இவர்களுக்கு அனுமதி வழங்கினார். அப்போது நாயக்கர் தரப்பில் டச்சுக்காரர்களுக்கு பின்வரும் உறுதி அளிக்கப்பட்டது. தேவனாம்பட்டினத்தில் தங்கியிருக்கும் டச்சுக்காரர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பளிப்போம். அவர்கள் ஒரு நகரத்தை ஏற்படுத்திக் கொள்ள அனுமதிப்போம். போர்ச்சுகீசியர்களை உள்ளே நுழைய அனுமதிக்க மாட்டோம். இதனைத் தொடர்ந்து கெடிலம் முகத்துவாரத்தில் எழுந்தது தேவனாம்பட்டினம் கோட்டை. இதில் டச்சுக்காரர்களின் வணிகம் சில ஆண்டுகளே நீடித்தது. கோட்டையை பராமரிப்பதில் அதிகரித்துக் கொண்டே போகும் செலவினம், போர்ச்சுகீசியர்களுடான மோதல் உள்ளிட்ட காரணங்களால் தேவனாம்பட்டினம் கோட்டையை விரைவிலேயே காலி செய்தனர் டச்சுக்காரர்கள். இதற்கிடையில் 1674 செஞ்சி ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பீஜப்பூர் சுல்தான் முகமது கான் தேவனாம்பட்டினத்துக்கு ஆங்கிலேயரை அழைத்தார். இதற்காக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் மரக்காணம் அருகிலுள்ள கூனிமேடு 1680 நவம்பரில் வணிகத் தலமாக தேர்வு செய்யப்பட்டது. சுல்தான்கள் ஆட்சியைத் தொடர்ந்து மராத்தியர் கைகளுக்கு சென்றது செஞ்சி. ஏற்கனவே பழவேற்காட்டில் டச்சுக்காரர்களாலும் சாந்தோமில் பிரெஞ்சுக்காரர்களாலும் தொல்லைகளுக்கு ஆளாகியிருந்த ஆங்கிலேயர்கள் செஞ்சியின் முந்தைய ஆட்சியாளர் விடுத்திருந்த அழைப்பை இப்போது தூசி தட்டி எடுத்தனர். கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சிக்குழு அதிகாரியாக இருந்த பின்னர் மதராஸ் ஆளுநர் எலியேகு 1681 செஞ்சி வந்தார். அப்போதைய அரசர் ஹர்ஜி ராஜாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து செஞ்சி ஆட்சியாளர் தங்களுக்கு வழங்கவுள்ள இடத்தை பார்வையிட அதே ஆண்டு பிப்ரவரியில் வந்த ராபர்ட் பிரிமேன் என்பவர் 5 கஜம் சிவப்பு பட்டு துணி, முகம் பார்க்கும் பெரிய கண்ணாடி, சந்தன மரக்கட்டை ஆகியவற்றை செஞ்சி அரசருக்கு கொடுப்பதற்காக எடுத்து வந்தாராம். அப்போது செஞ்சி தரப்பில் 2 லட்சம் வரை பேரம் பேசப்பட்டது. அதே நேரம் தேவனாம்பட்டினம் கோட்டையை விலைக்கு வாங்க பிரெஞ்சுக்காரர்களும் டச்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களுடன் போட்டி போட்டனர்.
ஆனால் இந்த கோட்டையை எப்படியும் வாங்கிவிடுவது என்பதில் ஆங்கிலேயர்கள் உறுதியாக இருந்தனர். இதற்கு காரணம், புதிய கோட்டை கட்டுவதென்றால் இதைவிட 3 மடங்கு செலவாகும். மேலும் இந்த கோட்டை இரட்டை சுவர்களைக் கொண்டதாக 500 அடி நீளமும் 40 அடி அகலமும் உள்ளதாக இருப்பதாலும் துணி வியாபாரத்துக்கு உகந்ததாக சிறிய கப்பல்கள் வந்து செல்லக்கூடிய ஆற்று முகத்துவாரத்தை பெற்றிருப்பதாலும் இதை விலைக்கு வாங்குவது தங்கள் நலனுக்கு உகந்ததாக ஆங்கிலேயர் கருதினர். 1689 செப்டம்பரில் ஹர்ஜி ராஜா இறந்துவிட செஞ்சியின் அரசராக ராஜாராம் பதவியேற்றார். அப்போது கடும் நிதி நெருக்கடியில் இருந்தது செஞ்சியை. யார் அதிக விலைக்கு கேட்கிறார்களோ அவர்களுக்கு தேவனாம்பட்டினம் கோட்டை எனும் முடிவில் இருந்தார் ராஜாராம். இதனைத் தொடர்ந்து ஆங்கிலேயர்களுடன் நடந்த பேச்சுவார்த்தை அல்லது பேரத்தில் 40,000க்கு ஒத்துக்கொண்டார் செஞ்சி அரசர். ஆனாலும் கூட அரசர் மற்றும் அதிகாரிகளுக்கு கூடுதலாக கம்பெனி லஞ்சம் தர வேண்டியிருந்தது. கோட்டையை வசப்படுத்திக் கொள்ள போதுமான பணத்துடன் ஹெட்சல் என்பவர் அனுப்பி வைக்கப்பட்டார். கோட்டைக்கான எல்லையை வரையறுப்பதில் புதிய நடைமுறை கையாளப்பட்டது. அதாவது பீரங்கியால் சுட வேண்டும். அதன் குண்டு எங்கே போய் விழுகிறதோ அதுதான் கோட்டையின் எல்லை. இதற்காக சுடுவதில் நன்கு தேர்ச்சி பெற்ற ஒருவர் கடலூர் அனுப்பப்பட்டார். இக்கோட்டையில் இருந்து அனைத்து திசைகளிலும் வானை நோக்கி பீரங்கி குண்டுகள் சுடப்பட்டு அந்த பீரங்கி குண்டுகள் விழுந்த இடம் வரையிலான பகுதிகள் கோட்டைக்கு சொந்தமான பகுதிகளாக கைக்கொள்ளப்பட்டன. அதன்படி இக்கோட்டையிலிருந்து 6 முதல் 7 கிலோமீட்டர் வரையிலான சுற்றளவுள்ள கடலூரின் பகுதிகள் ஆங்கிலேயர் வசமாயின. இதனால்தான் அந்த பகுதிகள் குண்டு என்ற பெயர் சேர்ந்து இன்றும் அந்த கிராமங்கள் மற்றும் பகுதிகள் குண்டு பலவாடி, குண்டு சாவடி மற்றும் குண்டு சாலை என்ற பெயர்களால் அழைக்கப்படுவது அந்த வரலாற்றை நமக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறது. இப்போது புதிய தந்திரமான ஒன்றை பிரிட்டிஷார் கையாண்டனர். குண்டு விழுந்த இடத்தில் இருந்து கூடுதலான இடங்களை கணக்கில் காட்டினர். இதற்காக அங்கிருந்த செஞ்சி அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டது. இவ்வாறு இங்கிருக்கும் மக்களுக்கு ஆசையூட்டி லஞ்சம் வாங்க ஆங்கிலேயர்கள் பழக்கினர். கோட்டைக்கான எல்லையை வரையறை செய்த கம்பெனி நிர்வாகம் அந்த பகுதியில் வணிகத்தின் ஊடாக தனது ஆட்சி அதிகாரத்தை நிலைநாட்டவும் முடிவு செய்தது. இதை ஏற்றுக்கொள்ளவும் செய்தார் செஞ்சி அரசர் ராஜாராம். கிழக்கிந்திய கம்பெனிக்கு அவர் 1690 ஆகஸ்டில் வழங்கிய கிரயப்பத்திரம் இதை உறுதி செய்கிறது. கடவுளின் கருணையினால் செஞ்சியின் அரசராயிருக்கும் ராஜாராம் ஆகிய நான் மதராஸ் கோட்டை மற்றும் சென்னப்பட்டினத்தின் ஆளுநரும் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சிக்குழு தலைவருமாகிய மேன்மை தங்கிய எதிரியேல் அவர்களின் விருப்பப்படியும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியுடன் நம் நட்புறவு கருதியும் நாம் விற்கும் பகுதிக்கு சரியான பிரதி பிரயோஜனமாக 40,000 சக்கரங்களை பணத்தை நம் உத்தரவுப்படி ரகோஜி பந்தலு பெற்றுக் கொண்டதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்படியாக தொடங்கும் கிரயப்பத்திரம் எங்கள் சார்பாகவும் எங்கள் வாரிசுகள் சார்பாகவும் தேவனாம்பட்டினம் கோட்டை, அதில் உள்ள துப்பாக்கிகள், கட்டடங்கள், கோட்டையை சுற்றி உள்ள மரங்கள், ஆறுகள், துப்பாக்கி குண்டு விழுந்த இடத்திற்குட்பட்ட பகுதிகள் ஆகியவற்றை கிழக்கிந்திய கம்பெனியின் வசம் விட்டுவிட்டோம். இந்த பகுதிகளில் கட்டிடங்கள் கட்டிக்கொள்ளவோ தோட்டங்கள் அமைத்துக் கொள்ளவோ விற்கவோ கம்பெனிக்கு உரிமை உண்டு. எங்கள் திவான்களோ சுபேதார்களோ அல்லது மற்ற பணியாளர்களோ கோட்டை பகுதியிலோ அதை சுற்றியுள்ள இடங்களிலோ பிரவேசித்து கம்பெனியின் அமைதியான வசந்தத்திற்கும் அனுபவத்திற்கும் இடையூறு விளைவிக்க மாட்டார்கள். இந்த கிரய உறுதிப்பத்திரத்தில் கண்ட பகுதிகள் சந்திர சூரியர் உள்ளவரை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் அதன் ஆளுநர்கள் வசம் இருக்கும். கம்பெனியின் உரிமையியல், குற்றவியல், இராணுவ சட்டங்களுக்கு உட்பட்ட பகுதியாக தேவனாம்பட்டினம் இருக்கும் என்பதாக முடிகிறது. அதாவது இதற்கு முன் இங்கு நிலவி வந்தது மனு தர்மப்படியான சட்டங்களின் விசாரணை. எனவே ஆங்கிலேயர்கள் தனியாக கம்பெனியின் உரிமையியல், குற்றவியல், இராணுவ சட்டங்களுக்கு உட்பட்ட பகுதியாக தேவனாம்பட்டினம் இருக்கும் என்று குறிப்பிட்டு ஒப்பந்தம் செய்தனர். தொடர்ந்து 1691 ஆண்டு ஜூலை மாதம் 21 தேதி மதராஸ் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சிக்குழு கடலூர் புனிதர் டேவிட் கோட்டையின் துணை ஆளுநருக்கு எழுதிய கடிதம் இவ்வாறு சொல்கிறது: சட்டங்கள் இன்றி நீதியோ, அரசோ, வணிகமோ, வாழ்க்கையோ இருக்க முடியாது. சட்டங்கள் இல்லாவிடில் மக்கள் கட்டுப்பாடின்றி அவர்கள் விரும்புவதை சொல்வார்கள், செய்வார்கள், எடுத்துக் கொள்வார்கள். குறிப்பாக பாதுகாப்பு படையினர் அத்துமீறி நடந்து கொள்வார்கள்.
சிறப்புரிமை பட்டயம் உறுதி செய்யப்பட்டிருப்பதால் உங்களுடைய அதிகாரம் எங்களுடைய அதிகாரத்தை போன்றதே. உள்நாட்டு குடிமக்களிடம் நீதி பரிபாலனம் செய்ய ராஜாராம் நமக்கு செய்து கொடுத்த கிரய சாசன உறுதிப்பத்திரமே அதிகாரமளிக்கிறது. தேவனான்பட்டினம் கோட்டையில் சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை விசாரிக்க ஹெய்ன்ஸ், வாட்ஸ், மேக்குடா நினா ஆகியோர் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டனர். இவர்கள் வாரத்தில் செவ்வாய், வெள்ளி ஆகிய 2 நாள்களில் காலை 8 மணி முதல் 11 வரை விசாரணை நடத்த பணிக்கப்பட்டனர். 1725 முதல் கோட்டைகள் பெரிதும் பலப்படுத்தப்பட்டன. 1746 ஆண்டில் செயின்ட் டேவிட் கோட்டை தெற்கு ஆசியாவிற்கான பிரிட்டிஷ் தலைமையகமாக மாறியது. மேலும் டுப்ளேயின் தாக்குதல் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டது. கிளைவ் அதன் ஆளுநராக 1756 நியமிக்கப்பட்டார். 1758 பிரெஞ்சுக்காரர்கள் அதை கைப்பற்றினர். ஆனால் 1785 அது இறுதியாக பிரிட்டிஷ் வசம் சென்றது. ஐரோப்பியர்கள் 17ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்திய கடற்கரையில் தங்கள் பரபரப்பான குடியிருப்புகளை நிறுவத் தொடங்கினர். கிழக்கு கடற்கரையில் பிரெஞ்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியில் தங்கள் வணிக குடியிருப்புகளை நிறுவினர் மற்றும் ஆங்கிலேயர்கள் தங்கள் குடியேற்றங்களை நிறுவினர் மற்றும் வணிகர்கள் பல கோட்டைகளை கட்டினார்கள். கடலூர் செயின்ட் டேவிட் கோட்டை ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டையாகும். இது எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி பாருங்க. இது உங்களுக்கு தெரியுமா? நமது மாணவர்களுக்கு வரலாற்றில் இதை சொல்லித் தர வேண்டாமா? இந்திய துணைக்கண்டத்தில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு வலுவான அடித்தளத்தை அமைத்த ராபர்ட் கிளைவ் செயின்ட் டேவிட் கோட்டையை தனது இராணுவ நடவடிக்கைகளுக்கு மையமாக பயன்படுத்தினார். செயின்ட் டேவிட் கோட்டை கிபி 1653 எலியேல் என்பவரால் கட்டப்பட்டது. அந்த கோட்டை 1693, 1698, 1702, 1725, 1740 மற்றும் 1745 பலப்படுத்தப்பட்டது. கடலூர் செயின்ட் டேவிட் கோட்டை தமிழக வரலாற்றில் எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை ஓரளவு பார்த்தோம். இன்னமும் சொல்ல நிறைய சுவையான வரலாறுகள் கடலூரை பற்றி இருக்கிறது. அவைகளும் தொடரும். என்ன நண்பர்களே, இதுவரை உங்களிடம் பேசியது அண்ணாமலை சுகுமாரன். நமக்கு அருகிலேயே நம்மை சுற்றி இருக்கும் வரலாற்று செய்திகளை அறிவது எத்தனை மகிழ்ச்சி அளிக்கிறது பார்த்தீர்களா? இன்னமும் 2 காணொளிகள் கடலூரை பற்றி வரும். இன்னமும் சொல்ல நிறைய இருக்கிறது. நீங்கள் இந்த வீடியோவை ரசித்திருப்பீர்கள் என நம்புகிறேன். மேலும் இத்தகைய பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்களது அடுத்த வீடியோவை பார்க்க மறக்காதீர்கள். நீங்கள் இனிய தமிழ் அமிர்தம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டீர்களா? உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்க. மறக்காமல் கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம். அண்ணாமலை சுகுமாரன் முழு கட்டுரை படிக்க பயோவில் கொடுக்கப்பட்டுள்ள வலைப்பதிவு இணைப்பை பார்க்கவும். மேலும் சுவாரஸ்யமான உண்மைகளை அறிய எங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும். இனிய தமிழாமிர்தம் என்ற எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.